பொதுவாக 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்தால் பதவியை கெடுப்பார் அப்படிங்கிறது தான் உலகத்துடைய நியதி. ஆனால் அந்த குரு பகவானுடைய பார்வை இருக்க மிகப்பெரிய உயர்வுகளை தரப்போகிறது. பொதுவாகவே இந்த துளாராசிக்காரங்களுக்கு பெத்த தாய் மீது அவ்வளவு பிரியம், கொள்ளை பிரியம். அப்பாவை கூட ஒரு எல்லையில் நிற்படி வைப்பாங்க. அப்பா நான் சொல்றதை கேளுப்பா. பண இழப்பு அதிகங்க, ஆன்லைன் மோசடியில மாட்டிக்கிட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பல விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்கிறீர்கள். நான் நம்பி போட்ட முதலீடு எனக்கு தெரியும், அந்த பிசினஸ் எனக்கு நல்லா தெரியும் சார், தெரியாத பிசினஸ்ல நான் கை வைக்கிறேன். வழக்கமா நான் லாபத்தை பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த முறை இன்னும் கடந்த ஆண்டுல பிள்ளைகளால பெரிய கவலை. என் பையன் என் சொல்லையே கேட்க மாட்டேங்கிறான்னு விருச்சிக ராசி அன்பர்கள் பல. எனக்கு வாழ்க்கையுடைய முடிவை பத்தி கவலை கிடையாது. நான் எதுக்கு சார் சாதனை பண்ணணும்? எனக்கு எந்த எய்மும் கிடையாது சார். இந்த பேச்செல்லாம் தனுசு ராசிக்கு ஆகாது. தனுசு ராசிக்காரர்கள் என்னால தாங்க முடியல சார், கல்யாண வாழ்க்கையில் பல பிரச்சனைகள்னு சொன்னவர்கள் அதிகம். சில பேர் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி பாதியில் நின்று போச்சு. கல்யாணம் ஆனவங்களை கேட்டா ஏன் சார் கல்யாணம்? என் நெஞ்சிற்கினிய துலாம் ராசி என்பர்களே, இந்த துலாம் ராசிங்கிறது பொதுவாகவே இயற்கையிலேயே அதிக அற்புதமான நீதிமான்கள் பிறக்கக்கூடிய ஒரு ராசி. ஒரு தப்புன்னு சொல்றதுக்கு வாழ்க்கையில் ஒரு துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சலுடைய அதி அற்புதமான ராசி துலா ராசி. எதையுமே சமன் செய்து சீர்தூக்கும் கோல். நாங்கள் எது நியாயமோ அதை பேசக்கூடிய ஒரு ராசி. அதனால தான் தராசு அதோடைய சிம்பலாக வைத்தார்கள். குரு பயிற்சி 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்க போகிறது. குரு பகவான் இதுவரைக்கும் உங்களுடைய 9வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைய போறார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற பார்வைகளுக்கு வலு அதிகம். ஆகவே துலா ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் மிகப்பெரிய நன்மைகளை செய்ய போறார். பொதுவாக 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்தால் பதவியை கெடுப்பார் அப்படிங்கிறதா உலகத்துடைய நியதி. ஆனால் அந்த குரு பகவானுடைய பார்வை இருக்க மிகப்பெரிய உயர்வுகளை தரப்போகிறது. பொதுவாகவே 2026ஆம் ஆண்டு பலன்கள் சொல்லும் போதே நம்ம துலா ராசி தான் மிகச்சிறந்த ராசி, பெரிய பெரிய வெற்றிகளை எல்லாம் பெறப்போகிற ராசின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட ராசிக்கு இந்த குரு பகவான் எப்படிப்பட்டவர்னா 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதி. வேலை பார்க்குற இடங்கள்ல உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கிறதா? குரு பகவான் உங்களுக்கு துணையாக இருக்கிறார்னு அர்த்தம். உங்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கிறதா? குரு பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். அவர் அமரக்கூடிய இடத்தை பொறுத்து நன்மைகளை தரக்கூடிய கிரகம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு காலபுருஷ தத்துவத்துடைய 4வது ஸ்தானத்திற்கு வந்து உச்சம் அடைகிறார். ஆகவே இந்த குரு பகவானுடைய உச்சமான நிலைமை என்ன செய்ய போறதுன்னா முதல் நல்ல விஷயம். இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இருக்கிற பெரிய கஷ்டம், இப்போ எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கே சார் அப்படிங்கிறதா மிகப்பெரிய விஷயமா இருக்கு. கடந்த 2 ஆண்டுகளாகவே துலா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்துன்னு இருக்கு. ஒரு ஸ்கின் ப்ராப்ளம், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டின்னு முடிக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் குரு பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுடைய ரோகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அதுதான் மிகப்பெரிய யோகம். இதனால் வரைக்கும் உங்களுக்கு என்ன வியாதிகள் இருந்ததோ அந்த வியாதிகளை நிவர்த்தி செய்து தருவார். எப்படி நிவர்த்தி செய்து தருவார்னா நல்ல மருத்துவ ஆலோசனை இப்போ கிடைக்கும். நேற்று வரைக்கும் எவ்வளவோ டாக்டர்களை பார்த்துருப்பீங்க, நோய் குணமாக இருக்காது. இப்போ நீங்கள் பார்க்க போகிற மருத்துவர் உங்களுடைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய அந்த வல்லமை, இந்த ராசி பொருத்தம் அங்கே வந்துடுது துலா ராசிக்கு. அதனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நல்ல முறையிலே ஒரு மருத்துவ ஆலோசனை கிடைச்சி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய யோகம். இன்னொரு முகம் பாருங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுலேயே எனக்கு பிரச்சனையாக இருக்குது சார், மிகப்பெரிய துன்பங்களை நான் அனுபவிக்கிறேன், வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு இப்போ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி இந்த கஷ்டங்கள் விலகும். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள், நான் ஜேஇ எழுதுகிறேன், பிஜி நீட் எழுதுகிறேன், என் வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய துலாம் ராசி மாணவர்கள் எப்படிப்பட்ட காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸையும் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க. பல இடங்களில் 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இந்த குரு பகவான் தந்துடுவார். சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் சார், எனக்கு கட்ட முடியாதபடி தடை இருக்குது. ஒரு பில்டர்கிட்ட பணத்தை கொடுத்தேன், அவர் பாதியில் விட்டுட்டு போயிட்டார். அரையுறையாக உங்கள் கட்டடங்கள் பாதி வேலையில் நின்றுகிட்டு இருந்தாலும் சரி, இப்பொழுது எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் துலாம் ராசி என்பர்களே. தாயாருடைய உடல் நலத்தில் பல பிரச்சனை. இந்த துலா ராசிக்காரங்களுக்கு பெத்த தாய் மீது அவ்வளவு பிரியம், கொள்ளை பிரியம். அப்பாவை கூட ஒரு எல்லையில் நிற்படி வைப்பாங்க. அப்பா நான் சொல்றதை கேளுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. தாய் ஒரு நாள் பேசாமல் போனால் கண்ணீர் விடும் அந்த குழந்தைகள், துலாம் ராசி குழந்தைகள். எங்கள் அம்மா தான் எனக்கு முக்கியம் சொல்லக்கூடியவர்களுக்கு இப்பொழுது குரு பகவானுடைய பார்வை தாயாருடைய உடல் நலத்திலே என்ன பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தி செய்து தரப்போகிறது. அதே போல குரு பகவானுடைய அனுக்கிரகம் நல்ல குடும்ப வாழ்க்கையை அமைச்சு தருவார். குருபலம் வந்துருத்தா அப்படின்னு கேட்டால் நேரடியான குருபலம் இல்லை, ஆனால் 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார்.
வாக்குஸ்தானம், வாக்கு தனம், இதெல்லாம் குரு பகவான் பார்க்கிறார். உங்க பேச்சில் இனிமேல் ஒரு ஒரு அழகு இருக்கும், ஒரு மிடுக்கு இருக்கும், ஒரு கௌரவம் இருக்கும், உங்கள் அந்தஸ்து வெளிப்படும், நல்ல தனப்பிராப்தி வருங்க. ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய அளவுக்கு முன்னேற்றம் வரும். இது நாள் வரைக்கும் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், சரியா சம்பளம் தரலைன்னு சொல்கிறாங்க வச்சுக்கோங்க, இப்போ நல்ல சம்பளம் தருவாங்க. அப்போ மிகச்சிறந்த முன்னேற்றம் வரும். உங்களுக்கு திருமணம் கைகூடி வரவில்லை என்றால் திருமணம் கைகூடி வரக்கூடிய யோகம் இப்பொழுது நடந்தே தீரும். குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பம் அமையக்கூடிய யோகம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருக்கு. இன்னொரு புறம் உங்கள் குடும்பத்திலே புதிய உறுப்பினர் சேரக்கூடிய யோகம் அப்படிங்கிறதுனால சந்தான பிராப்தி அமையக்கூடிய யோகமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. இந்த காலகட்டத்தில் மிகுந்த மேன்மைகள் நீங்கள் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆலங்குடி குரு பகவானை வழிபட வேண்டும். ஒரு வியாழக்கிழமை என்று சென்று ஆலங்குடி குரு பகவானை நீங்கள் வழிபடுகிற போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா நன்மைகளும் கூடி வந்து உங்களை வெறுத்தவர்கள், விலகி சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரக்கூடிய யோகம், உங்களை அவமானப்படுத்தியவர்கள் தன்னை திருத்தி கொண்டு உங்களை உயர்த்தக்கூடிய யோகம், பதவிகள் பட்டங்கள் தேடி வரக்கூடிய யோகம், உயர்ந்த கல்வி அமையக்கூடிய யோகம், நல்ல புத்திரப்பிராப்தி அமையக்கூடிய யோகம் என்ற அதிர்ஷ்டங்கள் தேடி வந்து உங்கள் வாசல் கதவை தட்டப்போகிறது. நண்பர்களே, உங்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். என் நெஞ்சிற்கினிய விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி என்று சொல்லும் போதே காலபுருஷ தத்துவத்துடைய அஷ்டம ராசி. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நேர்மை உண்டு, நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு. ஓடு ராஜான்னு வாழ்க்கையில் ஒரு நேர்மை. தன்னை சுற்றி வர இருக்கக்கூடியவர்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நான் நேர்மையாக வாழ்ந்தே காட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி விருச்சிக ராசி. எந்த ஒரு காரியத்திலும் சரி ஆன்மீகத்திலே பற்று உண்டு, நல்ல நீதி நியாயம் உண்டு, வாழ்க்கையில் உழைக்கக்கூடிய தன்மை உண்டு, எல்லாம் இருக்குங்க. ஆனால் அந்த கடந்த ஓராண்டில் நாங்கள் பட்ட அவமானம் அதிகங்க, பண இழப்பு அதிகங்க, ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கிட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பல விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு அற்புதமான குரு பயிற்சி 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதி அற்புதமான குரு பயிற்சி வருகிறது. உங்கள் ராசிக்கு அட்டமத்திலே இருந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை அலங்காரம் செய்ய போகிறார், உச்சமான நிலைக்கு வந்து உட்கார போகிறார். அப்படிப்பட்ட குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றாருன்னா அது என்ன சொல்றாங்க, ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்து குருங்கிறாங்க. வாழ்க்கையில் சாதாரண நிலைமை, கஷ்டப்பட்ட நிலைமை, உள்ளூரில் பிழைக்க முடியல, யாரும் நம்மளை மதிக்கலை, சரியாக வேலை கிடைக்கல, ஊரில் வாழ முடியலை நிலைமையில கூட 9ஆம் இடத்துல குரு பகவான் வந்தால் வெளியூருக்கு போகிறாங்க செய்யுங்க. உள்ளூரில் அவங்க எலி, வெளியூரில் அவங்க புலி. சார் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சேன் சார், நிறைய தடைகள் சார் என் வாழ்க்கையில். அந்த தடைகள் எனக்கு விலகுமா, வெளிநாட்டு வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வெளிநாட்டு வாழ்க்கை கிடைக்கும். வர்த்தகத்துறையில் பிஸ்னஸில் இருக்கேன் சார், நான் பிஸ்னஸில் கடந்த வருஷம் கடுமையான நஷ்டம் சார், மிக கடுமையான நஷ்டம். நான் நம்பி போட்ட முதலீடு எனக்கு தெரியும், அந்த பிஸ்னஸ் எனக்கு நல்லா தெரியும் சார், தெரியாத பிஸ்னஸில் நான் கை வைக்கிறேன். வழக்கமாக நான் லாபத்தை பார்த்துட்டு இருக்கிறவன், இந்த முறை இன்வெஸ்ட் பண்ணும்போது மட்டும் எனக்கு ஏன் சார் நஷ்டம் வந்துச்சு? அதுதான் உங்கள் கேள்வி. நான் ஒன்றும் விஷயம் தெரியாமல் பிஸ்னஸில் இறங்கலையே, அந்த ஃபீல்ட்லேயே எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதை பேஸ் பண்ணி தானே நான் பிஸ்னஸில் இறங்கினேன், எனக்கு ஏன் சார் பிஸ்னஸில் நஷ்டம் வந்துச்சு அப்படின்னா, அட்டமத்து குரு உங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்துச்சு. இப்போ குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு வந்த பிறகு மீண்டும் துணிச்சலாக நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, இன்னொரு இன்னிங்ஸ் நீங்கள் விளையாட போகிறீங்க. மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு ஒரு ராஜ வாழ்க்கையை காத்துக்கிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை வந்தாலும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவீங்க, மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். இந்த குரு பகவான் உங்களுடைய புகழ் அதிகப்படுத்துவார். யாரெல்லாம் புகழ விரும்புகிறீங்களோ விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுடைய புகழ் பெருகும். யாரெல்லாம் நல்ல தன பாக்கியத்தை விரும்புகிறீர்களோ உங்களுடைய தன பாக்கியம் பெருகும். நல்ல காசு பணம் துட்டு மணி வந்துக்கிட்டு இருக்கும். யாரெல்லாம் நான் வீரமாக வாழ வேண்டும் நினைக்கிறீங்களோ உங்களுடைய வீரம் அதிகரிக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தி வரும். என்ன பிரச்சனைகளாலும் விருச்சிக ராசிக்காரங்க சமாளித்து ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க. அப்படிப்பட்ட யோகம் வரும். நிறைய பயணங்கள் அமையும். புதிய புதிய வியாபார ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் இடக்கூடிய வியாபார ஒப்பந்தங்கள் அடுத்த 12 ஆண்டுகளுக்கு உங்களை வியாபாரத்தில் உச்சமாக கொண்டு போகும். நண்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அப்படி ஒரு யோகம் இருக்கு. ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா குருபலம் வரணும். அந்த குருபலம் இப்போ உங்களுக்கு வருகிறது. ஆகவே குருவுடைய அந்த பலத்தினாலே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அதே போல எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், கவிஞர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீங்க. சார் நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார், என்னுடைய வருமானம் மட்டும் என் குடும்பத்துக்கு பத்தலை, இந்த ஒரு வேளை சோத்துக்கு தான் சார் பத்துது,
எனக்கு இன்னொரு வேலை கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும். அதனால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருமானம் பெருகும். கடந்த ஆண்டில் பிள்ளைகளால் பெரிய கவலை, என் பையன் என் சொல்லையே கேட்க மாட்டேங்கிறான்னு விருச்சிக ராசி அன்பர்கள் பல பேர் கவலைப்பட்டீங்க. என் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேங்கிறான், நான் சொன்னபடி படிக்க மாட்டேங்கிறான், என் பேச்சையே மதிக்கிறது இல்லை சார் அப்படின்னு சொன்ன விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை மதிப்பார்கள். இவ்வளவு நல்ல செய்தியாக இருக்கு பாருங்க. இந்த குரு பெயர்ச்சியினால உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை மதிப்பார்கள். நீங்களே வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா? வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சிகள் வெற்றி பெறும். அப்போ மிகச்சிறந்த யோகங்கள். இந்த முதல் திருமணம் செய்து தோல்வி அடைஞ்சவங்க பல பேருக்கு என்னடா வாழ்க்கை இது, சந்தோஷமா இருக்கலாம் தான் கல்யாணம் பண்ணினோம், இந்த வாழ்க்கையே கல்யாணமே ஒரு தவம் இருந்தேன் கல்யாணத்துக்கு எப்போ நடக்கும்னு, ஆனால் இந்த வாழ்க்கையே ஒரு தண்டனையாக போகும்னா நான் எதுக்குங்க நான் இந்த கல்யாணத்தை பண்ணினேன், என் வாழ்க்கையில் நொந்து போயிருக்கேன் சார், டைவர்ஸ் ஆயிடுச்சு சார், இன்னொரு கல்யாணம் கூடி வருமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இரண்டாவது கல்யாணம் கூடி வரக்கூடிய காலகட்டம். இனி வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் பக்கங்களை நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், நல்ல பொருளாதார உயர்வு என்ற அதி அற்புதமான யோகங்களை எல்லாம் அந்த குரு பகவான் அள்ளி அள்ளி தரப்போகிறார். இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டால் இன்னும் நீங்கள் நினைத்ததெல்லாம் வெற்றி பெறும் அப்படின்னா திருத்தணி முருகனை வழிபட வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்கள் திருத்தணி முருகனை சென்று வழிபடுகிற போது நீங்கள் என்னவெல்லாம் மனதில் விரும்புகிறீர்களோ அதை திருத்தணி முருகன் அதை அள்ளி அள்ளி தருவான். உங்கள் வாழ்க்கையிலே எல்லா நலங்களும் பெருகும். அதை உறுதியாக நீங்கள் காண்பீர்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அன்பிலும் பண்பிலும் சிறந்து விளங்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்கன்னு சொன்னாலே ஒரு எய்ம் உண்டு சார். வாழ்க்கையில் ஏதோ வாழ்ந்தேன், எனக்கு வாழ்க்கையுடைய முடிவை பற்றி கவலை கிடையாது, நான் எதுக்கு சார் சாதனை பண்ணணும், எனக்கு எந்த எய்மும் கிடையாது சார், இந்த பேச்செல்லாம் தனுசு ராசிக்கு ஆகாது. தனுசு ராசிக்காரர்கள் குறிக்கோளோடு வாழக்கூடிய மனிதர்கள். பெற்ற தாய் என்றால் அவ்வளவு கொள்ள பிரியம், எதையுமே திட்டம் போட்டு வாழக்கூடியவர்கள், ஃபயராக இருக்கக்கூடியவங்க. அதாவது அதுக்கு நெருப்பு ராசின்னு பேர். அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி. இதுநாள் வரைக்கும் 7வது ஸ்தானம் சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்தில் இருந்தார், இப்போ அஷ்டமஸ்தானத்துக்கு போறார். என்னால் தாங்க முடியல சார், கல்யாண வாழ்க்கையில் பல பிரச்சனைகள்னு சொன்னவர்கள் அதிகம். கல்யாணமே ஃபிக்ஸ் ஆகலைன்னு சொன்னவங்க நிறைய பேர். சில பேர் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி பாதியில் நின்று போச்சு. கல்யாணம் ஆனவங்களை கேட்டால் ஏன் சார் கல்யாணம் பண்ணினேன்னு தோணுது. என்னுடைய வீட்டுக்காரர் இருக்காரு, எப்போ பார்த்தாலும் எனக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்காரு. என் வாழ்க்கையில் எனக்கு நான் நேர்மையாக நடக்கிறேன், கரெக்டாக இருக்கேன், ஏன்னா அவருக்கு அதி புத்திசாலித்தனம் நினைப்பு. ஒரு புத்திசாலியை போல எனக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, எதுவுமே நான் சொல்கிற பேச்சை கேட்கறது இல்லைன்னு மனைவிமார்களுக்கு வருத்தம். கணவர்களுக்கு ஒரு பக்கம் என்னுடைய மனைவி இருக்கிறாரே என்னுடைய சொல்லையே கேட்கறது இல்லை சார், என் பெற்ற தாய் மீது அன்பில்லை, பிறர் மீது அன்பில்லை, இப்படி இருக்கிறார், என் குடும்பத்தில் பிள்ளைகளை சரியாக வழி நடத்தலை அப்படின்னு கணவன்மார்களுக்கு வருத்தம். இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் பிரிவினையை பார்த்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உச்சமடைகிறார். குடும்ப வாழ்க்கையில் இது நாள் வரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். சார் அஷ்டமஸ்தானம் எப்படி சார் நன்மையை செய்யும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உச்ச குருவாக அவர் இருப்பதனால் அஷ்டமஸ்தானத்து கெடுபலன்கள் நடக்காது. அதை புரிஞ்சுக்கிடுங்க. அந்த குரு பகவானுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்க போறார். நல்ல தனவரவு வரும், எதிர்பார்ப்பதை விட அதிக வருமானம் வரும். குடும்ப வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் பிரிவு இருக்கிறதோ அந்த பிரிவு நிவர்த்தி ஆகும். மீண்டும் கணவன் மனைவி சேரக்கூடிய யோகம் வரும். மனைவியுடைய அருமை கணவனுக்கு புரியும், கணவனுடைய அருமை மனைவிக்கு புரியும். சார் நம்மளே வெறும் ஒரு கூலாவே வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏசி ரூமில் வாழற ஒருத்தரை கொண்டு போய் கடுமையான கோடை வெயிலில் வெறும் ரோட்டில் காலில் செருப்பு இல்லாமல் நடந்து போகணும்னா எவ்வளோ பெரிய கஷ்டம். அதனால இந்த குரு பகவானுடைய அமைப்பு என்ன பண்ண போகிறது, குடும்ப வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும். அதே போல் இந்த காலகட்டத்தில் டேக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி போன்ற இந்த விஷயங்களிலெல்லாம் கூடுதல் கவனம் எடுக்கணும். பல தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ப்ராப்ளம் எல்லாம் இப்போ சால்வ் ஆகும். சார் சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் சார், என்னால் வீடு கட்ட முடியுமானா அருமையான வீடு கட்டக்கூடிய யோகம் வருதுங்க. புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் வருதுங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் என்ன தடை இருந்தாலும் தடை நிவர்த்தி ஆகுது. தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்குள்ள பலருக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் வந்திருக்கும். அந்த ஹெல்த் ப்ராப்ளம் நிவர்த்தி ஆகும். உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் நிவர்த்தி ஆகும். பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லையே என்று கவலைப்படக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் வீடுகளில் இப்போ திருமணம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நிற்கக்கூடிய வீடுகளில் குழந்தை பாக்கியம் கைகூடும். இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான மங்கள செய்திகளை அந்த குரு பகவான் கொண்டு வந்து தருகிறார்.
ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகள் வருகிறது. அதே போல இந்த காலகட்டத்தில் அடுத்த ஸ்டேட்டில் வேலை யார் எதிர்பார்க்குறீங்களோ நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். மிகச்சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெறப்போகிற ஒரு நல்ல நேரத்திலே இருக்கிறீர்கள். இந்த காலகட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. நிறைந்த வெற்றிகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு தேடி வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யாரை வழிபட வேண்டும் என்று சொன்னால் சங்கரன் கோயிலிலே அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய சங்கர நாராயணரையும் அந்த சிவபெருமானையும் கோமதி அம்பிகையையும் வழிபடுகிற போது மிகச்சிறந்த வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையிலே இந்த காலகட்டத்திலே தேடி வரும். குரு பகவானை வழிபடுங்கள். சங்கரன் கோயிலிலே இருக்கக்கூடிய அத்துணை தெய்வங்களையும் மனதார வழிபடுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை அந்த தெய்வங்கள் அள்ளி வழங்குவார்கள். நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.